நன்மை உண்டாகட்டும். பர்ஃபெக்ட் பேக்பேக்கர் யூடியூப் சேனல் மூலமாக தங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னடா ஆள் பார்க்குறக்கு இன்றைக்கி ரொம்ப கண்றாவியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், சும்மாவே இந்த கோவிட்-19 லாக்டவுன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, அதனால தான் அப்படியே தோட்டத்து பக்கம் போயிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வரலான்னு சொல்லி போனேங்க. போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா இந்த அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கெட்டப்பே மாறிடுச்சு. அதுவும் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னி நட்சத்திர வெயில் பிச்சு எடுத்துருது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை அந்த வெயிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக விளக்கெண்ணெயெல்லாம் தடவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் இந்த கோலம். சரி, இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோ அமைய போகுது. அது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி வந்து இந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது. அந்த ரெசிபி வந்து நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் போய் கொஞ்சம் அந்த கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இதே கெட்டப்பில் இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு பஞ்ச் டயலாக் உங்களுக்காகவே தயார் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பஞ்ச் டயலாக்கையும் கேட்டுட்டு நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். போய் நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போய் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. செட்டப்பையும் ஃபுல்லாக மாற்றிட்டேன். ஏன்னா வந்து வீட்டில் அம்மா கிச்சனில் பிஸியாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய லொக்கேஷனை நாம் ஆக்குப்பை பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் திங்ஸ் எல்லாம் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் வந்து விலாகிங் பண்ண போகிறதில்ல. அதற்கு பதிலாக ஒரு ரெசிபி ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் முதல்ல வீடியோடைய ஆரம்பத்திலே சொன்னேன், வெய்ய காலம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் ஒரு அருமையான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதை வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து வாழைப்பழம், 2வது வந்து கொஞ்சம் புளி, 3வது வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சரி, நாட்டு வெல்லமாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் பனங்கருப்பட்டியாக இருந்தாலும் ரொம்பவுமே சிறப்பு. அதற்கு பிறகு கொஞ்சம் கல்லுப்பு. அவ்வளோ மட்டும்தான். இந்த 4 ஐட்டம்ஸ் மட்டும்தான். இந்த 4 ஐட்டம்ஸில் 3 ஐட்டம் வந்து நான் எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான். இந்த உப்பு மட்டும்தான் வெளியில் வாங்கினது, அவ்வளோதான். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. அதே மாதிரி இது வந்து எங்கள் புளி மரத்தில் கிடச்ச ஒரு புளி. அதே மாதிரி இது வந்து இந்த பனங்கருப்பட்டி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் வந்து மரம் ஏறிட்டுருக்காரு. அதனால் வந்து இது பனை சீசன் அப்படின்னு காட்டி பனங்கருப்பட்டி கொடுத்தாரு. இது மிக 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 ஒரு அற்புதமான, அவ்வளோ சீக்கிரம் காண கிடைக்காத பொருள்னு இந்த காலத்தில் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த 4 ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி பானகம் வந்து தயார் செய்ய போகிறோம். வாங்க பானகத்தை எப்படி செய்கிறதுன்னு உள்ளே போய் பார்ப்போம். இந்த பானகம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், புளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். நானும் என்ன பண்ணேன்னு சொன்னால், இந்த வீடியோ எடுக்கிற அவசரத்தில் புளி ஊற போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, ரசத்துக்கு புளி ஊற போட்டிருந்தாங்க. சத்தமெல்லாம் தூக்கிட்டு ஒடியாந்துட்டீங்க. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க நம்மளை சவுண்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் சமாளிச்சுக்கல, விடுங்க. சரி, முதல்ல வந்து இந்த புளி கரைசல், இந்த புளியை வந்து நான் முதல்ல கரைச்சிட்டு அப்புறம் அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து புளிக்கரைசல் தயாராகிருச்சு. இந்த புளிக்கரைசலை அக்கட்டை வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பழத்தை வந்து எப்படி பஞ்சாமிர்தத்துக்கு நம்ம கரைப்போமோ அந்த மாதிரி இந்த பழத்தையும் கரைச்சிக்கணும். பழத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த பழமாக இருக்கிறது நல்லதுங்க. அப்போ தான் உங்களுக்கு பஞ்சாமிர்தம் மாதிரி கரைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதனால தான் நானும் இந்த மாதிரி பழத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் முதல்ல இந்த பழத்தை வந்து கரைச்சிருவோம் நல்லா. அதாவது இந்த பானகம் வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா, அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோயில் திருவிழா வந்து பங்குனி சித்திரையில் நடக்கும். இந்த காலங்களில் இந்த பானகத்தை ஊர் முழுக்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இது வந்து வெய்ய காலம் இல்லையா? அப்போ வந்து இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப நம்மளுடைய பாடியை பாதிக்காத அளவுக்கு இதை கொடுத்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த சூட்டை தணித்து கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் வந்து இந்த பானகம் தயார் பண்ணுறது. ஓகே, அநேகமாக நல்லா கணிஞ்சங்காட்டி ஈஸியாகவே நம்மளால் கரைக்க முடிஞ்சுது. இதை கரைச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த புளிக்கரைசல் வந்து எடுத்து உள்ளே ஊற்றணும். இப்போ வந்து பஞ்சாமிர்தம் கரைச்சாச்சு. அதற்கு பிறகு இந்த புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் தெரியுங்களா? என்னடா பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு எதாவது யோசிக்க வேண்டாம். வீட்டில் சவுண்டு இல்லாமல் வந்து இங்கே மேலே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கிடைக்கிறத வச்சு நம்ம சமாளிக்க வேண்டியதான். இது ஆண்கள் சமையலாக போச்சா, அதனால் அரைக்குறையாக இருந்தாலும் ஒன்றும் கண்டுக்காதீங்க. ஐட்டத்தை மட்டும் பாருங்கள். இன்னும் என்ன பண்ணணும்னா, இந்த புளிக்கரைசல் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றிடுங்க, ஃபுல்லாக ஊற்றிடலாம்.
இது வடிக்க கூட இல்லைங்க. சரி பரவாயில்ல, என்ன வண்டி போடுது உடம்புக்கு. ஓகே. இது ஊற்றின கடைசியில் இந்த நம்ம பனங்கருப்பட்டி வச்சுருக்கிறது தெரியுமா, இந்த பனங்கருப்பட்டி நான் கையிலேயே தான் போட்டு அமுக்கி அப்படியே பொடி பண்ணேன். நல்லா பொடி ஆகலை, சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம், கரையிறது பொடி ஆகிக்கும். இதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கல்லுப்பு இருக்குது தெரியுங்களா, கல்லுப்பு லைட்டாக எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு பொடிப்பு போட வேண்டாம், பொடிப்புளோட கல்லுப்பு தான் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கல்லுப்பு மட்டும் போட்டு அதே மாதிரி இந்த பனங்கருப்பட்டியும் போட்டு அப்படியே கரைக்க வேண்டியதுதான். கைவிட்டே கரைச்சிடலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கை தானே, நம்ம என்ன வேறவங்க கையை வச்சு கரைக்க போகிறோம். அதனால் நம்ம குடிக்க போகிறோம், நம்மளுக்கான பானக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அநேகமாக தண்ணி குறைய போச்சுன்னு நினைக்கிறேன். பானக்கத்துக்கு வந்து தண்ணி இவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும், அதுக்காக ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஏலக்காய் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவ்வளோதாங்க, பானக்கம் தயார். எப்படி இருக்குன்னு சொல்லி நீ குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். குடிச்சு பார்க்குற இருங்க. இப்போ வந்து பானக்கம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒன்று நல்லா கலக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அந்த டம்ளரில் ஊற்றி ஒரு ஆற்றிக்குவோம். ஆஹா, கீழே வேறு ஒழுகுது, வேட்டி வேறு காலி ஆயிடுச்சு வீட்டில். அவ்வளோதான், இதெல்லாம் பார்த்தாங்கன்னா முடிச்சுட்ருவாங்க. பரவாயில்ல, இப்போது நாம் செஞ்ச பானக்கத்தை குடிச்சு பார்ப்போம். வாங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போவோம். ஆஹா, அற்புதமாக இருக்குதுங்க. பனங்கருப்பட்டி, கொஞ்சமாக உப்பு, வாழைப்பழம், அதே மாதிரி புளி, எல்லாமே கரைசல் கலந்து குடிக்கிறப்ப அது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் தாராளமாக வீட்டில் செஞ்சு குடிச்சு பார்க்கலாம். நம்ம வெளியில் நிறையா வெவ்வேறு என்னென்னமோ வாங்கி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் குடிக்கிறது தாராளமாக நல்லது. உள்ளே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழமெல்லாம் போட்டு கலந்து குடிச்சு பாருங்களேன், அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு தான் உதவும். நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு இதே போதுங்க. இதே அழகாக நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா தேர்வாக வச்சுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் முதல் சொன்னேன், இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன், கடைசியில் நான் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லி ஆகணும்னு சொல்லி. நம்ம இந்த பஞ்ச் டயலாக் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பஞ்ச் டயலாக்கும் இந்த ஃப்ரீசிங் வீடியோவுக்கு ஒரு சிங்க் ஆகும். ஏன்டா தமிழ்நாட்டில் டபுள் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தவனை ஆந்திராவில் பொம்பளை வேஷம் போட வச்சிட்டிங்களேன்னு சொல்லி விவேக் ஒரு ஃபேமஸான டயலாக் சொல்லுவார். அந்த மாதிரி ஏன்டா என் பாட்டுக்கு அங்கேங்கன்னு சொல்லி ஜாலியாக லிஃப்ட் கேட்டும் வாக்கிங்லேயும் அதே மாதிரி சொந்த செலவுலையும் சொல்லி நிறைய பக்கம் டூர் போயிட்டு இருந்தேன். லாக்டவுன்னு சொல்லி எல்லாத்தையும் முடக்கி போட்டு கடைசியில் நம்ம சேனலில் இப்படி ஒரு சமையல் சேனலில் மாற்றிட்டிங்களாடா, இதுதான் எனக்கு இப்போது தோணுது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது, சரிங்களா? அதுதான் உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோடு நம்மளோடு பயணித்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.